டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அரசு அறிவித்த ஊதிய உயர்வை ஏற்க மறுத்த தொழிலாளர்கள் ஆங்காங்கே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலை தொடங்கிய இந்த வேலை நிறுத்தம் தமிழகம் முழுவதும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்ற ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தேவை என்று திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களில் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் விளம்பர பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி முழுவதும் 4 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. திருச்சியில் இருந்து தொலைதூரத்திற்கு செல்லும் பேருந்துகள் ஒன்று கூட இயங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியதாவது: அண்ணா தொழிற்சங்கம் மூலம் 80% பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்று ஊழியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.